ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோல 9 கேரட்ட பத்தி கொஞ்சம் நெறைய விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னா, நம்ம இப்போ ஒரு 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 கிராம் நகை 9 கேரட் வாங்குறோம்னா, இப்போ ரூ. 6,580 அதே ரூ. 6,580 மேக்கிங் சார்ஜஸ் போட்டுருவாங்கங்க. ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ்ன்னு சொல்லி தனியா 12 10 சொன்னாங்க. அந்த மாதிரி போட்டுருவாங்களாம். இப்ப நீங்க டோட்டலா இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா, நான் 2 கிராம் செயினுக்கே எனக்கு 21,000 பில்லு போட்டு குடுத்தாங்க. நான் இதெல்லாம் போன வீடியோல சொல்லியிருந்தேன். இப்ப நான் என்னன்னா, சரி நம்ம ஏதாவது இருக்கட்டும், சரி ஒரு 2 கிராம் வாங்கி ட்ரை தான் பண்ணுவோம். எனக்கு என்னமோ அது கலர் போகாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா, அவங்க கண்டிப்பா கலர் போகும்ன்னு சொல்றாங்க. நம்ம ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, எனக்கு இந்த மேக்கிங் சார்ஜஸ் எவ்ளோ கிராமோ, அதே கிராமுக்கு மேக்கிங் சார்ஜஸ் போடுறதுனால, அத வாங்கி அவ்ளோ நமக்கு லாஸ் ஆகணுமா அப்படின்னு தோணுது. ஏதோ மே வேஸ்டேஜ் வாங்கிடலாம். ஜிஎஸ்டியும் போட்டுடலாம். 1 கிராமுக்கு எவ்வளோ வெயிட்டு அந்த பணத்தையும் நம்ம குடுத்துடலாம். மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி ஒரு ரூ. 100 ரூ. 200 இல்ல ரூ. 500 போட்டா கூட பரவால்ல. இப்ப 6,000ன்னா 6,000மே மேக்கிங் சார்ஜஸ் போட்டா, எதுக்கு இந்த நகைய அறிமுகப்படுத்துனாங்கன்னே தெரியலங்க. இது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சா சொல்லுங்க.